மறுநாள் காலையில காட்டுல இருக்கிற எல்லா பறவைங்களும் ஒரு இடத்துல கூடியிருந்தாங்க. அங்க ஒரு சின்ன பறவை ரொம்ப நேரமா அழுதபடியே நின்னுட்டு இருந்தது. இத பார்த்த பறவைங்க எல்லாரும் ஒருத்தருக்கொருத்தர் அவங்களுக்குள்ளவே பேசிக்கிட்டாங்க. ஐயோ பாவம். இந்த குழந்தைய விட்டுட்டு அவ அம்மா இப்படி போய் சேர்ந்துட்டா. இப்போ இவ யார்கிட்ட போய் இருக்க போறானே தெரியல. இருக்கவே இருக்கு அந்த புல்புல்லோட அனாத ஆசிரமம். அதுல கொண்டு விட்டோம்னா அவ பாட்டுக்கு இருந்து வளர்ந்துக்க போறா. ஆனா அம்மா என்ன தெரியுமா சொன்னாங்க? அந்த கழுகோட பிடியில இருக்கும்போது கூட, நீ ஒன்னும் பயப்படாதடா, இந்த காட்டுல இருக்கிற எல்லா பறவைங்களும் உன்னை சொந்த குழந்தையா பாத்துப்பாங்கன்னு சொன்னாங்க. நீங்க என்னடான்னா ஆசிரமத்துல கொண்டு விட போறோம்னு சொல்றீங்க. என்னது? சொந்த குழந்தையா பாத்துப்பாங்களா? இங்க பாரு, உன் அம்மா திமிர் எடுத்து போய் அந்த கழுகுக்கு உணவாயிட்டா. அதுக்காக அவளோட சுமையெல்லாம் எங்களால சுமக்க முடியுமா என்ன? இங்க பாரு கௌரி, தயவு செஞ்சு சின்ன குழந்தைகிட்ட இப்படி பேசாத. பாவம், அவளே அம்மா இல்லைன்னு அழுதுட்டு இருக்கா. அவகிட்ட போய் ஆறுதலா 4 வார்த்தை பேசாம நீ என்னடான்னா அவளையே குறை சொல்லி திட்டிட்டு இருக்க. மீனு, வர வர நீ ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்க. அப்படின்னா நீ ஏன் அவளை அழைச்சிட்டு போய் உன் வீட்டுல வச்சுக்கோ. எங்களால எல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. நீ ஒன்றும் இவளை பார்த்துக்க வேண்டாம். என்னால முடியும். முடிஞ்ச அளவுக்கு நான் இவளை பார்த்துக்கிறேன். இன்னையில இருந்து இவளை நான் என் வீட்லயே வச்சு என்னோட சொந்த பொண்ணு மாதிரி வளர்க்க போறேன் அப்படின்னு சொன்ன மீனு பிறகு அவளை கூட்டிட்டு அவளோட வீட்டுக்கு வந்தா. மீனுவோட பொண்ணு சாஷாவுக்கு அவ இங்க இருக்கிறதே பிடிக்கல. அவளை பார்த்ததுமே முகமெல்லாம் ரொம்பவே வாடி போயே இருந்தா. அம்மா, யார் இவ? இவளை எதுக்காக நீங்க இங்க கூட்டிட்டு வந்திருக்கீங்க? இவளோட அம்மா நேத்து கழுகுக்கு உணவாகிட்டா. அதனாலதான் இவளை நான் நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தேன். இன்னையில இருந்து அவளும் நீயும் கூட பிறந்த அக்கா தங்கச்சியா தான் வளர போறீங்க. அவளுக்கு இனிமே நாம தான் எல்லாமுமா இருக்கணும் அப்படின்னு சொன்னா. தான் அம்மா இப்படி சொல்றத கேட்டு சாஷா ரொம்பவே கவலைப்பட்டா. ஆனாலும் அம்மாவை எதிர்த்து அவளால எதுவுமே பேச முடியல. மறுநாள் காலையில பொழுது விடிஞ்சதும் மீனு குருவி உணவு தேடி காட்டுக்குள்ள போனா. என்னோட அம்மா ஏதோ இறக்கப்பட்டு உன்னை கூட்டிட்டு வந்திருக்காங்க. அதுக்காக நீ என்னோட அக்காவா ஆயிட மாட்ட. ஒழுங்கா நீ இங்க இருந்து ஓடிடு. எதுக்காக நீ இப்படி பேசுற? நான் உன்னை சொந்த தங்கச்சியா தான் பாக்குறேன். அது மட்டும் இல்ல, மீனு அம்மா என்ன நல்லா பாத்துக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது நான் எப்படி இங்க இருந்து போக முடியும்? அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஒழுங்கா போயிடுறேன், அதுதான் உனக்கு நல்லது அப்படின்னு சொல்லி சாயிஷா ரொம்ப கோபமா பேசினா. இப்படியே நாட்களும் நகர ஆரம்பிச்சது. ஒரு நாள் சாயங்கால நேரம் மீனு 2 பேருக்கும் சேர்த்து ஆப்பிள் பழங்களை எடுத்துட்டு வந்தா. ஆனா அந்த ஆப்பிள் பழம் மொத்தத்தையும் சாயிஷா மட்டுமே சாப்பிட்டுட்டா. என்னம்மா இப்படி பண்ணிட்ட? அக்காவுக்கும் அதுல இருந்து சில பழங்களை கொடுக்கலால. அம்மா, இங்க பாருங்க, இந்த பழங்கள் எல்லாம் எனக்கு தான் சொந்தம். எங்கேயோ இருந்து வந்த அனாதைக்கெல்லாம் என்னால இதெல்லாம் கொடுக்க முடியாது. இன்னும் ஒரு தடவை அவளை அனாதைன்னு சொன்னேன்னு வச்சுக்கோ, அதுக்கப்புறம் இந்த வீட்ல நீ இருக்கவே முடியாது. அப்படின்னு சொல்லி ரொம்ப கோபமா தான் பொண்ணை திட்டுனா. திட்ட வாங்கின சாயிஷா அழுதபடியே அங்கிருந்து வெளியில போனா. பூனவ ஒரு குளக்கரையில உட்காந்து தான் அம்மா பேசினதை நினைச்சு அழுதுட்டு இருந்தா. கோரிக்காகவும் அந்த இடத்துக்கு வந்தா. என்னாச்சுடா? ஏன் இந்த இடத்துல சோகமா உட்கார்ந்துருக்க? அத்தை, நீங்களே கேளுங்க. அந்த பிங்கிக்காக என்னோட அம்மா என்ன மோசமா திட்டிட்டாங்க. நீங்க சொல்லுங்க, என் அம்மாக்கு நான் தானே பொண்ணு. எங்கேயோ இருந்து வந்தவ எப்படி பொண்ணாக முடியும்? அவளுக்கு எல்லாத்தையும் கொடுக்கணும்னு சொல்றாங்க. ஆனா என்னால கண்டிப்பா என் அம்மா மாதிரி எல்லாம் இருக்க முடியாது. அவ இந்த வீட்டுல இருக்கிறது எனக்கு சுத்தமா பிடிக்கல. நீ இதுக்கு மேலேயும் பொறுமையா இருந்தன்னு வச்சுக்கோ, அதுக்கப்புறம் கண்டிப்பா அந்த பிங்கி உன்னையும் உன் அம்மாவையும் பிரிச்சுடுவா. ஏதாச்சும் பேசி உடனே அவளை வீட்டை விட்டு வெளியில துரத்து. அம்மா, எனக்கு இன்னைக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சே ஆகணும். உங்களுக்கு நான் முக்கியமா, இல்ல எங்கேயோ இருந்து வந்த இவ முக்கியமா? யாரோ ஒருத்தர் தான் இன்னையில இருந்து உங்க கூட இருக்க போறாங்க. அது யாருங்கிறத நீங்களே முடிவு பண்ணிக்கங்க. அம்மா, ஏதோ கோபத்துல பேசிட்ட. அதுக்காக நீ இந்த மாதிரி எல்லாம் பேசலாமா சொல்லு? ஒரு வழியா தன்னோட பொண்ணை சமாதானப்படுத்தி மீனு தூங்க வச்சா. மறுநாள் காலையில பொழுதும் விடிஞ்சது. தூங்கி எழுந்திருச்சு பார்த்ததும் மீனவுக்கு பயங்கர அதிர்ச்சி காத்துட்டு இருந்தது. ஏன்னா கூட்டுல படுத்து தூங்கிட்டு இருந்த பெங்கி அந்த இடத்துல இல்ல. இத பார்த்ததும் மீனு ரொம்பவே கவலைப்பட ஆரம்பிச்சா.
பிங்கி வீட்டை விட்டு வெளியே போனதை நினைச்சு மீனு ரொம்பவே அழ ஆரம்பிச்சா. இப்படியே நாட்களும் நகர ஆரம்பிச்சது. இப்போ பிங்கி இல்லாம சாய்ஷா ரொம்ப சந்தோஷமா இருந்தா. இதே மாதிரி ஒரு நாள் சாயங்கால வேலை சாய்ஷாவும் ஜக்குவும் சேர்ந்து காட்டுக்குள்ள பழங்களை தேடி பறக்க ஆரம்பிச்சாங்க. கொஞ்ச தூரம் போனதுக்கு அப்புறமா ஒரு இனிப்பு பழ மரத்துல பழங்கள் இருக்கிறத அவ பார்த்தா. உடனே அந்த பழங்களை பறிக்கலான்னு அந்த மரத்துக்கு பக்கத்துல போனா. அந்த நேரம்னு பார்த்து குகையில பதுங்கி இருந்த கழுகு அவளை பயங்கரமா தாக்க ஆரம்பிச்சுது. இது எல்லாத்தையும் மரக்கிளையில உட்கார்ந்திருந்த பிங்கி பார்த்துட்டா. அங்க கழுகோட பிடியில இருக்கிற மீனுவை எப்படியாச்சும் காப்பாத்தணும்னு முடிவு பண்ண பிங்கி ரொம்ப வேகமா அங்கிருந்து அந்த இடத்துக்கு பறந்து வந்தா. கழுக பயங்கரமா தாக்க ஆரம்பிச்சா. பிறகு கழுகோட பிடியிலிருந்து மீனுவை விடுவிச்சா. அம்மா, எப்படியாச்சும் நம்ம பிங்கிய காப்பாத்தணும். இன்னைக்கு அவ கழுகு கிட்ட இருந்து என் உயிரை காப்பாத்திருக்கா. ஆனா இன்னமும் அவ கழுகு எதிர்த்து சண்டை போட்டுட்டு இருக்கா. எவ்வளவு நேரம் அவளால தாக்கு பிடிக்க முடியும்னே தெரியலம்மா. வாங்க, எப்படியாச்சும் நம்ம போய் பிங்கிய காப்பாத்தலாம். அப்படின்னு சொன்னா. இது கேட்டு மீனு ரொம்பவே பதறி போனா. ஆனா மீனு வர்றதுக்குள்ளவே அந்த கழுகு பிங்கிய பயங்கரமா அடிச்சு அந்த இடத்துலயே போட்டுடுச்சு. பிங்கி இறந்து கிடக்கிறத பார்த்து சாய்ஷாவும் ரொம்பவே வருத்தப்பட்டா. அம்மா, என்னாலதான் எல்லாமே நடந்தது. நான் அன்னைக்கு கொஞ்சம் பொறுமையா இருந்திருக்கணும். நான் அவளை வீட்டை விட்டு வெளியில துரத்திட்டேன். ஆனா இது எதையுமே அவ யோசிக்காம அவ உயிரை கொடுத்து என்னோட உயிரை காப்பாத்திருக்கா. உண்மையாவே என் கூட பிறந்த அக்கா கூட இந்த ஒரு உதவிய பண்ணிருக்க மாட்டாங்க. பிங்கி எனக்காக அவ உயிரையும் விட்டுட்டா. இது எதுவுமே புரிஞ்சுக்காம நான் அவளை ரொம்பவே கொடுமைப்படுத்திட்டேன். தயவு செஞ்சு என்ன நீங்க மன்னிச்சிருங்கம்மா. இதுக்கு தான் நான் அப்பவே சொன்னேன், கொஞ்சம் பொறுமையா இருமா அப்படின்னு. ஆனா நீ கேட்கவே இல்லை. இப்ப கவலைப்பட்டு என்ன பண்ண முடியும் சொல்லு? போன உயிர் போயிடுச்சு. அநியாயமா உன்னோட முன்கோபத்தால இன்னைக்கு ஒரு நல்ல உறவு நீ இழந்துட்ட அப்படின்னு சொல்லி தன் பொண்ணுக்கு ஆறுதல் சொன்னா. இந்த மாதிரி நிறைய ஸ்டோரிஸை பார்க்க மறக்காம நம்மளோட சிட்டு பேர்ட் ஸ்டோரிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. காகங்கள் 2 பேரும் வெயில் காலத்துல பறவைங்க இலைப்பாடுற மாதிரியான ஒரு மரத்தடி நிழல்ல ஒரு சொந்தமா கரும்பு ஜூஸ் கடையை நடத்திட்டு வந்தாங்க. கரும்போட கொள்முதல் விலை வேற ரொம்ப அதிகமாயிடுச்சாம். நாளையில இருந்து எக்ஸ்ட்ராவா 1000 ரூபாய் கொடுத்தாதான் கரும்பு தருவேன்னு அந்த அண்ணாச்சி சொல்லிட்டாரு. வர்ற லாபத்துல 1000 ரூபாய அவர்கிட்ட கொடுத்துட்டா அப்புறம் எப்படி நம்ம பொழப்பு நடத்த முடியும்? அப்படின்னா ஒன்றும் இல்லை, நாளையிலேருந்து ஒரு கிளாஸ் கரும்பு ஜூஸு 15 ரூபான்னு சொல்லி விலையை ஏற்றுங்க. அதுலதாங்க ஒரு பிரச்சனையே இருக்கு. இத்தனை நாளா இந்த பறவைங்களுக்கு 10 ரூபான்னு சொல்லி ஜூஸ கொடுத்துட்டோம். திடீர்னு 15 ரூபான்னு சொன்னோம்னா அதுக்கப்புறம் எந்த பறவைங்க நம்ம கிட்ட ஜூஸ் குடிக்கவே வராது. அதான் என்ன பண்றதுன்னு ஒரே யோசனையா இருக்கு அப்படின்னு சொல்லி காலு ரொம்பவே கவலைப்பட்டா. கொஞ்ச நேரம் யோசனைக்கு பிறகு கோரி இப்படி சொன்னா. காலு, என்கிட்ட ஒரு சூப்பர் ஐடியா இருக்குது. அரை கிளாஸ் கரும்பு ஜூஸு, அரை கிளாஸ் சர்க்கரை பாகு, இது ரெண்டையும் கலந்து கொடுத்தா டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது. இது யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. யோசனை என்னவோ நல்லாதான் இருக்கு. ஆனா யாராச்சும் கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோ, அதுக்கப்புறம் நம்ம நிலைமைய கொஞ்சம் யோசிச்சு பாரு கோரி. ஐயோ முட்டாள் காலு, முன்னாடி பயப்படுறத நிறுத்துங்க. இந்த காட்டிலேயே நாம் மட்டும்தான் ஜூஸ் கடை வச்சுருக்கோம். பறவைங்களும் நம்மக்கிட்ட தான் வந்து ஜூஸ் குடிச்சாகணும். அந்த பறவைங்களை பொறுத்த வரைக்கும் நம்ம கொடுக்கறது தான் சுத்தமான கரும்பு ஜூஸ். ஒரு வழியா கோரி சொல்ற யோசனைக்கு காலுவும் சம்மதிச்சுது. பிறகு மறுநாள் காலையில பொழுதும் விடிஞ்சது. காகங்கள் 2 பேரும் வழக்கம் போல அவங்களோட கரும்பு ஜூஸ் கடைக்கு வந்தாங்க. அவங்களோட பிளான் படியே ஒரு பாத்திரத்துல சக்கரை பாக தயார் பண்ணி அதை ஜூஸ் மிஷினுக்கு அடியில மறைச்சு வச்சாங்க. கொஞ்ச நேரத்திலேயே மிட்டு கிளி ஜூஸ் குடிக்கிறதுக்கு வந்தது. அதுகிட்ட கலப்படம் பண்ண கரும்பு ஜூஸை கொடுத்தாங்க. தம்பி, ஜூஸ் எப்படிப்பா இருக்கு? அக்கா, ஜூஸ் ரொம்ப சுவையா இருக்கு. இவ்வளவு தித்திப்பான கரும்பு ஜூஸ நான் இது வரைக்கும் குடிச்சதே இல்லை தெரியுமா அப்படின்னு மிட்டு சொன்னுச்சு. இது கேட்டு காகங்கள் ரொம்பவே சந்தோஷப்பட்டாங்க. பிறகு கொஞ்ச நேரம் கழிச்சு கபூதரும் மீனுவும் ஜூஸ் குடிக்கிறதுக்கு வந்தாங்க. ஜூஸை குடிச்ச மீனு அதுல ஏதோ கலந்துருக்கு அப்படிங்கிற விஷயத்த கண்டுபிடிச்சா. என்ன, ஜூஸ் ரொம்ப இனிப்பா இருக்கு. கரும்பு ஜூஸ் இனிப்பாக இல்லாமல் அப்புறம் என்ன கசப்பாக இருக்கும்? நீ முன்ன கரும்பு ஜூஸ் குடிச்சிருக்கியா இல்லையா?
இந்த நக்கல் பேச்செல்லாம் என்கிட்ட பேசாதீங்க. இங்க பாருங்க, எனக்கு சொந்தமா ஒரு கரும்பு தோட்டமே இருக்கு. அதனாலதான் கேக்குறேன். ஒரிஜினலான கரும்புக்கு இவ்ளோ இனிப்பு சுவையே இருக்காது. ஆனா உங்களோட ஜூஸ் மட்டும் ரொம்ப தித்திப்பா இருக்கு. அதான் எப்படின்னு கேக்குறேன். நாங்கள் ஸ்பெஷலாக அதிக இனிப்புள்ள கரும்பை வாங்குறோம், அதனால தான் எங்கள் கரும்பு ஜூஸ் இவ்வளோ இனிப்பாக இருக்கு. அப்படின்னு கௌரி சொன்னா. பிறகு மீனுவும் கபூத்தரும் அங்கிருந்து கிளம்பினாங்க. அந்த குருவி நம்மளோட கலப்படத்தை கண்டுபிடிச்சிட்டுன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் கண்டுபிடிக்காது காலு, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க காலு. பிறகு ராத்திரி பொழுதும் வந்தது. மீனுவோட எண்ணம் மொத்தமும் அந்த கரும்பு ஜூஸ் மேலேயே இருந்தது. அந்த காகங்கள் ஏதோ கலப்படம் பண்ணி ஜூஸை விற்கிறாங்கன்னு தோணுது. அந்த காகங்களோட முகத்திரையே நாம கிழிச்சாகணும். இல்லைன்னா இந்த ஜூஸை குடிச்சு காட்டுல இருக்கிற எல்லா பறவைங்களுக்கும் உடல்நிலை மோசமாயிடும். அப்படி யோசிச்ச மீனு மறுநாள் காலையில பொழுது விடிஞ்சதும் அவ தோட்டத்துல இருக்கிற கரும்புகளை அறுவடை பண்ணினா. பிறகு காகங்களோட கடைக்கு பக்கத்திலேயே அவளும் ஒரு ஜூஸ் கடைய வச்சா. கரும்பு ஜூஸ், கரும்பு ஜூஸ், ஒரு கிளாஸ் 10 ரூபாய், கலப்படம் இல்லாத சுத்தமான கரும்பு ஜூஸ், வாங்க வாங்க. பாத்தியா கோரி, அந்த குருவிக்கு எவ்வளவு திமிரு இருந்தா நம்ம கடைக்கு பக்கத்திலேயே கடைய போட்டிருக்கோம். அது மட்டும் இல்ல, அவகிட்ட போய் இப்ப யாராச்சும் ஜூஸ் குடிச்சாங்கன்னா அதுக்கப்புறம் நம்மளோட கரும்பு ஜூஸ் கலப்படம்னு கண்டுபிடிச்சிருவாங்க. அத நினைச்சாதான் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு கோரி. ஆமாம் காலு, என்னானாலும் சரி அந்த பறவைகிட்ட யாரும் ஜூஸ் குடிக்க வரவே கூடாது. இன்னையிலேருந்து ஒரு கிளாஸ் கரும்பு ஜூஸை 5 ரூபான்னு சொல்லி போர்டாக மாற்றுங்க. பிறகு காலுவும் ஒரு கிளாஸ் 5 ரூபான்னு மாத்துனுச்சு. இப்போ காட்டுல இருக்கிற பறவைங்க எல்லாரும் பழையபடி கோரி கிட்டயே வந்து ஜூஸ குடிச்சாங்க. மீனுக்கும் யாருமே ஜூஸ் குடிக்க வரல. இதனால மீனு ரொம்பவே கவலைப்பட்டா. பிறகு ராத்திரி பொழுதும் வந்தது. மீனு அவ பொண்ணுகிட்ட நடந்த எல்லா விஷயத்தையும் சொன்னா. அம்மா, எனக்கு ஒரு ஐடியா இருக்கு. நாம ஏன் பறவைங்களுக்கு ஃப்ரீயா ஜூஸ் கொடுக்க கூடாது? தங்கம், நீ சொல்ற மாதிரி இலவசமா ஜூஸ் கொடுத்தா எல்லாரும் வந்து குடிப்பாங்க. ஆனா நமக்கு நஷ்டம் ஆயிராதா? தினமும் ஃப்ரீயா கொடுக்க வேணாமா, ஒரு நாளைக்கு மட்டும் கொடுங்கம்மா அப்படின்னு சாய்ஸா சொன்னா. பிறகு மறுநாள் காலையில மீனு எல்லாருக்கும் இலவசமா ஜூஸ் கொடுக்கறதுன்னு சொல்லி போர்டை வச்சுச்சு. உடனே காட்டுல இருக்கிற எல்லா பறவைங்களும் மீனு கடையிலேயே ஜூஸ் குடிச்சாங்க. அடடே, என்ன ஒரு அற்புதமான சுவை! ஒரு கரும்பையே நேரா சுவைச்சு சாப்பிடுற மாதிரி இருக்கு. ஆமா மிட்டு, நீ சொல்றது சரிதான். இந்த ஜூஸ குடிக்கிறப்போ தொண்டைக்கும் இதமா இருக்கு அப்படின்னு கபூத்தர் சொன்னுச்சு. பிறகு எல்லா பறவைகளும் மீனுவோட கடையிலேயே ஜூஸ குடிச்சாங்க. இத பார்த்துட்டு இருந்த காகங்கள் ரொம்ப பொறாமையோட அந்த இடத்துல இருந்து கிளம்பினாங்க. மீனுவும் எல்லா பறவைங்களையும் கூப்பிட்டு இப்படி பேச ஆரம்பிச்சா. உங்க எல்லார்கிட்டையும் நான் ஒரு உண்மையை சொல்லணும். அதுக்காக தான் நான் இந்த கடையையே போட்டேன். நீங்க நினைக்கிற மாதிரி அந்த காகங்கள் சுத்தமான கரும்பு ஜூஸ உங்களுக்கு கொடுக்கல. போன வாரம் அந்த காகங்கள் எல்லையில இருக்கிற அந்த அழுக்கு உடையில இருந்து தண்ணியை எடுத்துட்டு போனாங்க. சந்தேகப்பட்டு அவங்கள பின்தொடர்ந்து போனேன். அப்பதான் அவங்க அந்த தண்ணியில சக்கரை பாக தயாரிக்கிறத பார்த்தேன். அந்த சக்கரை பாக நீங்க எல்லாரும் குடிச்ச கரும்பு ஜூஸ்ல கலக்குறாங்க அப்படின்னு மீனு சொன்னா. இதை கேட்டு பறவைங்க ரொம்பவே அதிர்ச்சியானாங்க. பிறகு மறுநாள் காலையில பொழுதும் விடிஞ்சது. வழக்கம் போல காகங்கள் 2 பேரும் கடைய திறந்தாங்க. கரும்பு ஜூஸ், கரும்பு ஜூஸ், ஒரு கிளாஸ் 1 ரூபாய்க்கு தர்றோம், வாங்க வாங்க. கோரியோட சத்தத்தை கேட்டு பறவைங்க எல்லாரும் அவங்களோட கடை பக்கமா போனாங்க. ஜூஸ் மிஷினுக்கு அடியில இருக்கிற அந்த கலப்படமான சக்கரை கரைசலை கபூத்தர் வெளியே எடுத்துச்சு. ஏய், உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்திருந்தா இவ்வளவு நாளா அசுத்தமா இருக்கிற இந்த சக்கரை கரைசலை ஜூஸ்ல கலந்திருப்ப. எனக்கு நீங்க பண்ண எல்லா தில்லுமுள்ளு வேலையும் தெரிஞ்சிடுச்சு. இனிமே நீங்க 2 பேரும் இந்த காட்டுலயே இருக்க கூடாது. ஒழுங்கு மரியாதையா இங்க இருந்து ஓடிடுங்க அப்படின்னு சொல்லி பறவைங்க எல்லாருமா சேர்ந்து காகங்களை அடிக்க ஆரம்பிச்சாங்க. அடி தாங்க முடியாத காகங்கள் அங்கிருந்து உயிர் தப்பிச்சா போதும்னு ஓட ஆரம்பிச்சாங்க. மீனு குருவி நினைச்ச மாதிரியே அந்த பேரா
ஆசை காகங்களோட திட்டத்தை முறியடிச்சு காட்டுல இருக்கிற எல்லா பறவைங்களோட உயிரையும் காப்பாத்திட்டா. இப்போ மீனுக்குருவியும் ரொம்ப மலிவான விலையில சுத்தமான கரும்பு ஜூஸை எல்லா பறவைங்களுக்கும் கொடுத்தா. இதனால மீனுவும் சரி மற்ற பறவைங்களும் சரி ரொம்ப சந்தோஷமா அவங்களோட வாழ்க்கையை நடத்தினாங்க. இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு இந்த மாதிரி நிறைய ஸ்டோரிஸை பார்க்க மறக்காம நம்மளோட சிட்டு பேர்ட் ஸ்டோரிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.